ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள், சியூடியில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்கு, எம்டிஎஸ், லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதியில் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 31 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் டீச்சிங் கேட்டகரியில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டகரி, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபு, லைப்ரரி அட்டண்டன்ட் கேட்டகரி, லெபார்ட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரி, ஹாஸ்டல் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள், உங்களுக்கு பே லெவல் 1 படி இருக்கும், பே லெவல் 2 படி, பே லெவல் 10 படிலாம் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ பே லெவல் 1னா உங்களுக்கு வந்து 18,000லேருந்து 56,900 வந்து இருக்கும். பே லெவல் 2 அப்படின்னா உங்களுக்கு 19,900லேருந்து 60,200 வரைக்கும் வரும். பே லெவல் 10னா உங்களுக்கு 56,100 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ கேட்டகரி வைஸாக வந்து பாருங்கள், கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கேட்டகரி வந்து பாருங்கள், கான்ட்ராக்டில் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்டிங் மட்டும். ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டில் வந்து இருக்கும். மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக வந்து இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏ லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் எம்இ எம்டெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஆனால் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்குமே வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பாருங்கள், மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லைனா வந்து டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 வேர்ட்ஸ் per மினிட்ல வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரி மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்குலாம் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைப்ரரி அட்டண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள், 12th நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 12th மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து லைப்ரரி சயின்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும். லெபார்ட்டரி அட்டண்டன்ட்க்குலாம் வந்து பாருங்கள், நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ ஹாஸ்டல் அட்டண்டன்ட்க்குலாம் வந்து பாருங்கள், நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டல் இல்லைனா கேண்டீன், ஹோட்டல் இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இன்டர்னல் ஆடிட் சொன்ன பற்றியில் அந்த போஸ்டிங்க்கு வந்து 65 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கெலாம் நீங்கள் வந்து மாஸ்டர் இன் காமர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரிலேயே வந்து ஃபினான்ஸோ, சிஏ இல்லைனா ஐசிடபிள்யூ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேலரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து பாருங்கள், டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரியல் நம்பர் 1, 2ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நீங்கள் சீரியல் நம்பர் 3லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு குவாலிஃபைங் டெஸ்ட்டாக வந்து பேப்பர் 1ல் வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்குமே இங்கே வந்து பாருங்கள் 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷனு. அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்.
ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு, ஸோ இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருவாரூர் அட்ரஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாருங்க டேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு 31 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் நீங்க போஸ்டல்ல சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10த் நவம்பர் வரைக்கும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாரி ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதில இணைச்சு, ஸோ நீங்க வந்து 10த் நவம்பருக்குள்ளார நீங்க போஸ்டல்லயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும். 2 இதில நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ மறந்துறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இவங்கள தவிர்த்து ஸோ மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ரூ. 750 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணுங்கிற லிங்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட் பேங்க் கலெக்ட்ன்னு குடுத்து ஆன்லைன் SBI.SBIன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கு. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.